அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி 8ஆம் வகுப்பு வரைக்குமே எல்லாரும் தேர்ச்சி, அதாவது ஆல் பாஸ் அப்படிங்கிறது தான் ஃபெயில் ஆக்குற நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபெயில் ஆக்குற நடைமுறைக்கு எதிராக குழந்தைகள் ஆல் பாஸ் கிடையாது அப்படிங்கிற நடைமுறைக்கு எதிராக யாராவது கையெழுத்து கேட்டாங்க அப்படின்னா சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஒரு புதிய நடைமுறையை அமல்படுத்தியிருக்கு மோடி அரசு. என்ன அப்படின்னா, புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 படி 3, 5, 8 இந்த வகுப்புகளில் பொதுத் தேர்வு அப்படிங்கிற ஒரு நடைமுறையை அமல்படுத்தியிருக்கு. இந்த வகுப்புகளில் 30% குறைவான மதிப்பெண்கள் எடுக்கிற குழந்தைகளை, அதாவது 2025, 2026 அந்த ஆண்டிலிருந்து ஃபெயில் ஆக்குற அந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்கு மோடி அரசு. குழந்தைகள் குறைவான மதிப்பெண்கள் எடுத்தா ஃபெயில் ஆக்குறோம் அப்படிங்கிறத அவங்கவுங்க பெற்றோர்களிடம் சிபிஎஸ்இ பள்ளிகள் கடிதம் மூலமா கையெழுத்து வாங்குறதா செய்திகள் பரவலாக வெளியாயிட்டு இருக்கு. அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி 8ஆம் வகுப்பு வரைக்குமே எல்லாரும் தேர்ச்சி, அதாவது ஆல் பாஸ் அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது மோடி அரசு திடீர்னு இந்த மாதிரியான ஃபெயில் ஆக்குற நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த புதிய நடைமுறை என்பது பெற்றோர் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தாலும் இது சரியான முறை அல்ல அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. ஃபெயில் ஆக்குற நடைமுறையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் கல்வியாளர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில நம்மளோட தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபெயில் ஆக்குற நடைமுறைக்கு எதிராக கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறார். சிபிஎஸ்இ கல்வி திட்டத்தில் 3, 5, 8 வகுப்புகளில் தேர்வு எழுதி ஃபெயில் ஆனால் அவங்கள மறுபடியும் அதே வகுப்புல படிக்கிற வைக்கிறது அப்படிங்கிறது அவங்க பெற்றோர் மத்தியிலையும் மாணவர் மத்தியிலையும் பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களிடையே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கார். அவர் அதை மட்டும் சொல்லல, தேசிய கல்விக் கொள்கையின் மூலமா மாணவர்களோட எதிர்காலத்துல மோடி அரசு விளையாடுது அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கார். தேசிய கல்விக் கொள்கையை எல்லாரும் எதிர்க்கணும், குறிப்பா பெற்றோர்கள் எல்லாரும் இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். குழந்தைகள் ஆல் பாஸ் கிடையாது அப்படிங்கிற நடைமுறைக்கு எதிராக யாராவது கையெழுத்து கேட்டாங்க அப்படின்னா அந்த சிபிஎஸ்இ பள்ளிகளில் கையெழுத்து வாங்குறாங்கல்ல, அது சம்பந்தமா அவர் பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, அதை எதிர்த்து நீங்க கேள்வி கேளுங்க, யாரும் கையெழுத்து போடாதீங்க, நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் நமக்கான உரிமைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கார். 3, 5, 8 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு வச்சு அதுலயும் குறிப்பா 30% கீழே மார்க் எடுத்து அவங்கள ஃபெயில் ஆக்குற நடைமுறை என்பது இந்தியா முழுவதுமே ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்திருந்தாலும் கடுமையான விமர்சனங்களும் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சரியான போக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் கூட விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.